அனைவருக்கும் வணக்கம். லவ் ரிலேஷன்ஷிப் அண்ட் மேரேஜ் லைஃப் துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பெரும்பாலும் எப்படி இருக்கும்? இந்த துலாம் ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களை திருமணம் செய்யறது சிறப்பு, எந்த ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு பர்ஃபெக்டான லைஃப் பார்ட்னரா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ப்ரிடிக்ஷனை இந்த வீடியோ ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். துலாம் ராசிக்கு சுக்கிரன் அதிபதியா வந்துருவாரு. சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த நட்சத்திரங்களுக்கு உரிய ராசி துலாம் ராசி. அப்படி துலாம் ராசி ஒரு சரதத்துவ ராசியா வரும். அதே போல ஆண் தத்துவ ராசியா வரும். பஞ்சபூதங்கள்ல காற்று தத்துவத்துல நம்ம துலாம் ராசியை வகைப்படுத்துவோம். அது மட்டும் இல்லாம ஒற்றை தத்துவ ராசியாக வரும். நம்மளுடைய துலாம் ராசியில சனி பகவான் உச்சமாவாரு, சூரிய பகவான் நீச்சமாவாரு. எனவே இந்த துலாம் ராசியை சேர்ந்தவர்கள் பொதுவாவே பார்த்தோம்னாக்கா துலாக்கோல் போன்றவர்கள் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நீதி, நேர்மை, உண்மை, தவறுதலான வழியில இறங்காம இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் துலாம் ராசி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா விளங்கும். அதே போல தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களை எப்போதுமே மகிழ்ச்சியா வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. பணம் சம்பாதிப்பதில் குறிக்கோள் உடையவர்களாக இருப்பாங்க. எல்லோரையும் மதித்து அவர்களது உணர்ச்சிகளுக்கும் மதிப்பளிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. துலாம் ராசியுடைய ஒரு சிறப்பு தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆசைக்கும் பயத்திற்கும் இடையில உள்ள அந்த இடைவெளியை சிறப்பா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. மற்றவர்களோட எளிமையா பழகக்கூடியவர்கள், எல்லோரையும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள், மற்றவர்கள் நினைக்கிறத எளிமையில கண்டுபிடிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. கெட்டதையும் நல்லதையும் தரம் பிரித்து அதை சரியாக செயல்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. தெய்வ பக்தி மிகுந்தவர்களாக இருப்பாங்க. பொதுவாகவே இந்த துலாம் ராசியை சேர்ந்தவர்கள் உயரிய பதவியை அடையக்கூடிய ஒரு திறன் படைத்தவர்களாக இருப்பாங்க. வாழ்க்கை சக்கரம் அப்படிங்கிறது மேல் சுழன்றாலும் சரி, கீழ் சுழன்றாலும் சரி, வாழ்க்கை அதனுடைய போக்கிலேயே விட்டு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தருணங்களை அமைதியா அனுபவித்து வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க. எவ்வளவு பெரிய காரியத்தையும் எளிமையிலே செய்து முடிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே போல எந்த ஒரு விஷயத்திலும் நியாயமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எதுலையுமே ஒரு சமநோக்கு பார்வையோட செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. நேர்மையானவர்கள், நேர்மைக்கு புறம்பா ஒருபோதும் நடந்துக்க மாட்டாங்க. வாக்கு தவறாம இருப்பாங்க. யாருக்காச்சும் ஒரு விஷயத்துல வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அந்த விஷயத்தை எப்படியாச்சும் நிறைவேற்றிடுவாங்க. எந்த விஷயமும் சீராக நடக்க வேண்டும் அப்படின்னு எண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க. எதையும் ரொம்ப பெருசா அலட்டிக்க மாட்டாங்க. அதாவது நடக்கிற போக்குல நடக்கட்டும் அப்படின்னு ஃப்ரீயான ஒரு மைண்ட் செட்ல டிராவல் பண்ணக்கூடியவர்களா இருப்பாங்க. வாக்கு சாதுரியம் மிக்கவர்களாக இருப்பாங்க. தனக்கு தேவையான விஷயத்தை பேசி அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க. நம்முடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான் அப்படிங்கிறதுனால ஆடம்பரமான வாழ்க்கையை அதிகமா விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. கௌரவத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. பொதுவாகவே துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு எதிர்பார்ப்பு சற்றே அதிகமா இருக்கும். குறிப்பா ஆடம்பரமான வாழ்க்கை மேல அதிகமான எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா அது பெரிய அளவுல வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. நம்முடைய ராசியில சூரிய பகவான் நீச்சமாகிறதுனால பார்க்கிறதுக்கு ஏதோ திறமையற்றவர்கள் போல தோற்றம் அளிப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள நிறைய திறமைகள் இருக்கும். நிறைய கலை சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடு இருக்கும். அது மட்டும் இல்லாம இவர்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில அதிகமான ஆசைகள் இருக்கும். ஆனா அதை பெரிய அளவுல வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. அதே போல இந்த துலாம் ராசியை சேர்ந்தவர்கள் இவருடைய பர்சனல் சார்ட்ல சுக்கிர திசை நடக்கும்போது ஒரு பெரிய அளவிலான சாதனையும் பெரிய அளவிலான வளர்ச்சியும் இவருடைய வாழ்க்கையில அடைகிறாங்க. இதெல்லாம் அந்த துலாமுக்குரிய ஒரு ஜெனரல் பிரெடிக்ஷன். இப்போ இந்த துலாம் ராசியை சேர்ந்தவர்கள் காதல் வாழ்க்கையில எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே துலாம் ராசியை சேர்ந்தவர்கள் தனக்கு நெருக்கமானவர்கள் கிட்ட கொஞ்சம் அடாவடித்தனமா பேசிக்கிட்டே இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதிகமா பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. பார்ப்பதற்கு அமைதியானவர்கள் போல தோற்றம் அளித்தாலும் தனக்கு நெருங்கியவர்கள் கிட்ட ரொம்ப வெளிப்படையா பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. பொதுவா இந்த துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் யாருமே எதிர்கொள்ளாத புதிய அனுபவங்கள் இவருடைய வாழ்க்கையில அதிகமா கிடைக்கும். பொதுவா சுக்கிரனுடைய ராசியினாலே அது காதலுக்கு உகந்த ராசி தான். எனவே இந்த துலாம் ராசியில பிறந்தவர்கள் மற்றவர்களை எளிதில் கவரக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாக இருப்பாங்க. ஆகவே காதல் சார்ந்த விஷயங்கள்ல கை தேர்ந்தவர்களாக இருப்பாங்க. இந்த துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு அதிகமான காதல் அனுபவங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் காதல் வாழ்க்கை எந்த அளவுக்கு இனிமையா இருக்கோ அதே அளவுக்கு அதோட எண்டிங் லைஃப் அப்படிங்கிறது பெருசா ஃபேவரா இருக்கிறது இல்லை. ஏன்னா பெரும்பாலான துலாம் ராசிக்காரர்களுக்கு காதல் தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படுது. அதே சமயத்துல காதல் திருமணம் அப்படிங்கிறது இந்த துலாம் ராசிக்கு மட்டும் உகந்ததில்லை. 12 ராசிகள்லயே துலாம் ராசி தான் காதலுக்கு உரிய ராசியா இருக்கு. ஏன்னா சுக்கிரனுடைய ராசி. ஆனா காதல் திருமணம் அந்த அளவுக்கு இவர்களுக்கு ஃபேவரா அமைறதில்லை. ஆனால் அந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு காதல் உணர்வு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். பெண் துலாம் ராசிக்காரர்கள் சிறந்த காதலியாக இருப்பாங்க. ஆனால் சிறந்த குணவதியாக இருக்க மாட்டாங்க. பொதுவாகவே துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும். இவர்கள் எப்போதுமே அட்ராக்டிவான விஷயங்களை நோக்கி டிராவல் பண்ணுவாங்க. அழகான விஷயங்களை அதிகமா ரசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அழகிற்கு அடிபணியக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே சமயத்துல காதல் உணர்வு சார்ந்த விஷயங்கள்ல உண்மையானவர்களாக இருப்பாங்க. அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்கள் திருமண வாழ்க்கையில எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இல்லற வாழ்க்கை மிகவும் சிறப்பாகவே அமைது. ஆனால் இந்த துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையினுடைய பேச்சை கேட்டு நடக்கிறது ரொம்ப சிறப்பு. கனவுகள் அதிகமா காணக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதிகமா கனவு உலகத்துல மிதக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே போல ஒரு குழந்தை பெறக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு உண்டு. இவருடைய வாழ்க்கையினுடைய பேச்சு
பேச்சு மட்டும் கேட்டு நடக்கிறது இவர்களுக்கு வாழ்க்கையில ஒரு சிறப்பான மாற்றத்தையும் சிறப்பான மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இந்த துலாம் ராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா 2 திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. மற்றவர்கள் சொல்லக்கூடியதை கேட்டு நடக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. சுயமாக சிந்திக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை இவர்கள்ட்ட பெரும்பாலும் இருக்காது. மற்றவர்கள்ட்ட ஒப்பீனியன் கேட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் இவர்களுடைய செயல்களை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. இதனாலேயே பெரும்பாலான நேரத்துல உடன் இருப்பவர்களை நம்பி பல விஷயங்கள்ல ஏமாறக்கூடிய சூழ்நிலையும் இவர்களுக்கு ஏற்படுது. மேலும் சுக்கிர பகவானுடைய ராசி அப்படிங்கிறதுனால அழகான விஷயங்களை கண்டு ஏமாறக்கூடிய வாய்ப்பும் இவர்களுக்கு ஏற்படுது. இவர்களுக்கு தனிப்பட்ட முறையில பல ஆசைகள் இருக்கும். ஆனா அதை வெளிப்படையா யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க, வெளிக்காட்டிக்கவும் மாட்டாங்க. எனவே துலாம் ராசிக்காரர்களுடைய திருமண வாழ்க்கை பெரும்பாலும் பார்த்தோம்னா சிறப்பாகவே இருக்கு. ஆனா வாழ்க்கையினுடைய பேச்சை கேட்டு நடக்கிறது மட்டும் இவர்களுக்கு சிறப்பு. மற்றவர்களுடைய பேச்சை கேட்காம இருக்கிறது சிறப்பு. ஏன்னா 3வது மனிதரால குடும்பத்துல நிறைய குழப்பங்கள் வந்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எனவே வாழ்க்கை துணை மேல மட்டும் நம்பிக்கை வச்சு வாழ்க்கை துணையுடைய பேச்சை கேட்டு நடந்தா சிறப்பான மாற்றத்தை நிச்சயமா அடைய முடியும். துலாம் ராசிக்காரர்களுக்கு பர்ஃபெக்டான லைஃப் பார்ட்னர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா துலாம் ராசிக்கு சப்தம வீடான மேஷ ராசிக்காரர்களை திருமணம் செய்யறது சிறப்பு. மேஷ ராசியை சேர்ந்தவர்கள் ஒரு பர்ஃபெக்டான லைஃப் பார்ட்னரா இருப்பாங்க. 12 ராசியில துலாம் ராசி 2 ராசிகளை மட்டும் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. அதாவது தனுசு ராசி, மீன ராசி. பொதுவா சுக்கிர பகவான் அசுர குரு, குரு பகவான் தேவ குருவா வருவாரு. ஆகவே குரு பகவானுடைய ராசிகளான இந்த 2 ராசிகளை மட்டும் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. சுக்கிரனுக்கும் குருவுக்கும் பெருசா ஒத்து போறது கிடையாது. ஆகவே துலாம் ராசிக்காரர்கள் குரு ராசியான தனுசையும் மீனத்தையும் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. பொதுவா துலாம் ராசி ஆண் தத்துவ ராசியா வரும். தனுசு ராசியும் ஆண் தத்துவ ராசி. மீனத்தை கூட நம்ம 50-50 எடுத்துக்கலாம். ஆனா தனுசு ராசியை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. தனுசு ராசி கூட பெரிய அளவுல ஒத்து போறது கிடையாது. மற்றபடி இந்த குரு ராசிகளான தனுசையும் மீனத்தையும் தவிர்த்து மற்ற ராசிகள்லாம் நமக்கு ஓரளவுக்கு ஒத்து வரும். அதுலயும் மேஷம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு பார்ட்னரா இருப்பாங்க. மேஷத்துக்கு அடுத்தபடியா ரிஷபத்தை நம்ம 50-50 எடுத்துக்கலாம். ரிஷபத்துக்கு அடுத்தபடியா மிதுனம், மிதன ராசி நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கும். கடக ராசி நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கும். அதே போல விருச்சிக ராசி நமக்கு ஃபேவரா இருக்கும். விருச்சிக ராசி நமக்கு 2வது ராசியே இருந்தாலுமே விருச்சிக ராசி நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கும். மெயினா குரு ராசிகளான தனுசு மீனத்தை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு. மற்றபடி மீதம் இருக்கக்கூடிய அந்த 10 ராசிகள் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா வரும். அதுலயும் ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறது மேஷ ராசி. மேஷ ராசி நமக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் ஜஸ்ட் ஒரு பொதுவான பலன்கள் தான். பொதுவான பலன்களாகவே இருந்தாலும் ஒரு 50-60% நிச்சயமா நமக்கு பொருந்தி வரும். நம்முடைய ராசி அப்படிங்கிறது நம்முடைய மனநிலைகளையும் நம்முடைய ஆசைகளையும் குறிக்கக்கூடிய ஒரு இடம் தான். எனவே நம்முடைய ராசிப்படி எந்த ராசி கூட நமக்கு மேட்ச் ஆகும், நம்முடைய மனநிலையும் மற்ற ராசிகளோட மனநிலையும் எந்த அளவுக்கு நமக்கு மேட்ச் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த பதிவுல நம்ம டீடைலா பார்த்தோம். மற்றபடி திருமண பொருத்தம் பார்க்கும்போது உங்களுடைய பர்சனல் சார்ட்டையும் உங்க பார்ட்னரோட பர்சனல் சார்ட்டையும் கம்பைன் பண்ணி பார்த்துக்கிறது தான் சிறப்பு. ஏன்னா ஒத்து வராத ராசிகள் கூட பர்சனல் சார்ட்ல ஸ்கோர் பண்ணுச்சுன்னா நிச்சயமா அது மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதே சமயத்துல இதுல சொல்லியிருக்கக்கூடிய ஃபேவரான ராசிகள் கூட அன்ஃபேவரா போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்முடைய பர்சனல் சார்ட்ல ஏதாச்சும் தோஷம் இருக்குனாக்கா, குறிப்பா ராகு கேது தோஷம், மேலும் செவ்வாய் தோஷம், சுக்கிர தோஷம், 7ஆம் இடம் தோஷம் அடைஞ்சிருக்கிறது. ஸோ இப்படி ஏதாச்சும் ஒரு காம்பினேஷன்ல இருக்குனாக்கா இந்த ராசி பொருத்தம் அப்படிங்கிறதும் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே உங்களுடைய பர்சனல் சார்ட்டையும் உங்க பார்ட்னரோட பர்சனல் சார்ட்டையும் கம்பைன் பண்ணி பார்த்துக்கிறது தான் சிறப்பு. ராசிப்படி ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங், நமக்கு யாருக்கும் எந்த ராசிக்கு ஒத்து வரும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது ஜெனரல் ப்ரெடிக்ஷனா இருந்தாலுமே ஒரு 50-60% உங்களுக்கு பொருந்தி வரதுக்கு நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. மேலும் இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் உங்க லைஃபோட எவ்வளவு பர்சன்டேஜ் கம்பேர் ஆகி வருது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் நம்முடைய துலாம் ராசி பற்றிய இன்னும் டீப்பான ரிசர்ச் அப்படிங்கறத நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த பதிவுகளும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி 12 ராசிகளுக்கான ஜெனரல் ப்ரெடிக்ஷன், 12 லக்னத்திற்கான ஜெனரல் ப்ரெடிக்ஷன், 27 நட்சத்திரங்களுக்கான ஜெனரல் ப்ரெடிக்ஷனை ரொம்ப டீடைலா பிரீஃபா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டைம் இருக்கும்போது இந்த 3 பதிவுகளையும் மிஸ் பண்ணாம ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. இந்த 3 பதிவுகளையும் நீங்க தொடர்ச்சியா பார்க்கும்போது உங்க வாழ்க்கை பற்றிய ஒரு புரிதல், உங்களை பற்றிய ஒரு புரிதல் நிச்சயமாக ஏற்படும். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்க டைம் இருக்கும்போது நிச்சயமா அதையும் செக் பண்ணி பாருங்க. மேலும் நம்மளுடைய சேனல்ல கோச்சார பலன்கள் ரொம்ப டீடைலா பிரீஃபா ரிலீஸ் பண்ணிட்டு வரோம். அதாவது மாத பலன்கள், வருட பலன்கள், குரு பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி பலன்கள், ராகு கேது பயிற்சி பலன்கள், இந்த காம்பினேஷன்ல கோச்சார பலன்கள் ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ அந்த வீடியோஸ் நம்முடைய சேனல் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதையுமே ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அந்த பதிவுகள் மூலமா ஏதோ ஒரு வகையில குறைந்தபட்ச புரிதலாச்சும் உங்களுக்கு ஏற்படும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.